மெட்ரோ ரயிலில் மக்களோடு பயணித்தார் முதல்வர் விஜய். நந்தனத்தில் சென்னை மெட்ரோ நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு தலைமையகம், ஆலந்தூர் கத்திப்பாரா பகுதியில் நடைபெற்று வரும் 5ஆம் வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகள், போரூர் பூவிருந்தவல்லி இடையே ஆளில்லா ரயில் சேவைக்கான சோதனை ஓட்டம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார் முதல்வர் விஜய். தமிழகத்தில் கடந்த 2021 முதல் 2025 வரை டாஸ்மாக் பார் உரிமங்கள், போக்குவரத்து ஒப்பந்தங்கள், மதுபான விநியோகம் மற்றும் டெண்டர் ஒதுக்கீடுகளில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, விசாகன் IAS, டாஸ்மாக் முன்னாள் அதிகாரிகள் ராமதுரை, முருகன், பன்னீர்செல்வம் உட்பட 7 பேர் மற்றும் சில நிறுவனங்கள், அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் மீது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் புதிதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியின் வீடு உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் அலுவலகங்கள், குடோன்கள், தனியார் மதுபான உற்பத்தி நிறுவனங்கள், ஒப்பந்ததாரர்கள், அதிகாரிகள் தொடர்பான 45 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஈடுபட்டது. சென்னையில் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை 3 மணி நேரம் விசாரணை நடத்தியது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த செந்தில் பாலாஜி, மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்றார். ஏற்கனவே எனக்கு தொடர்பில்லாத, எனக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத, என் மீது புகாரிலும் FIRலும் என் பெயர் இல்லாத சூழலில் விசாரணை என்ற பெயரில் என்னுடைய பெயரை இணைத்து ஒரு வழக்கின் மூலமாக, அந்த வழக்கின் மூலம் நான் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்று தொடர்ந்து காலையும் மாலையும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகின்றேன். இன்று காலை நான் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு காவல்துறை வருகை தந்து சோதனை செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். தாராளமாக நீங்கள் சோதனை செய்து கொள்ளுங்கள் என்று என்னுடைய அறையை திறந்து விட்டேன். அவர் முழுமையாக இருந்து சோதனை செய்து, அந்த சோதனையின் அடிப்படையில் எந்தவித ஆவணங்களும் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்து என்னிடமும் கையெழுத்து பெற்று அவர்களும் கையெழுத்திட்டு எனக்கு ஒரு நகலையும் வழங்கி சென்றிருக்கின்றார்கள். அதாவது இப்போ 10:30 மணிக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கணும், போடலை. பட் அவங்க சோதனைக்கு வந்ததுனால நான் போடலை. இப்போ சோதனை முடிஞ்ச உடனே அவங்க புறப்பட்டோடனே நான் இப்போ கையெழுத்து போட வந்துட்டேன். இது வரைக்கும் எங்கெங்கே சோதனை நடக்குது, யார் யார் இடங்களில் நடக்குது என்பது நான் முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்கப்போ நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை, டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட வழக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ED வழக்கு அது சம்மந்தமாக சோதனைகள் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இப்போ தமிழ்நாடு அரசு நம் காவல்துறை இந்த மாதிரி ஒரு வழக்கை பதிவு செய்ததாக சொல்லியிருக்காங்க. இனி நான் சட்ட வல்லுநர் எங்களுடைய மூத்த வழக்கறிஞரோட கலந்து பேசி இது குறித்து அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவெடுக்கணும். எனக்குன்னு மட்டும் இல்லை, பார்ப்பீங்க கொஞ்ச நாளாக உதாரணத்துக்கு எங்களுடைய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் நேரண்ணன், அண்ணன் வேலண்ணன் உள்ளிட்ட பல மூத்த அமைச்சர்கள் மீதும் பல்வேறு தரப்பினர் மீதும் புகார்கள் பெறுவதில் இந்த அரசு ரொம்ப முனைப்பாக இருக்குது. ரொம்ப நாள் பார்ப்போம் எப்படி போகுது என்னன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒன்று தெளிவாக சொல்கிறேன், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால் எந்த வழக்காக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் நேராக நின்று தைரியமாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கோம். அதைத்தான் எங்களுடைய கழக தலைவர், எங்களுடைய போட்டுதலுக்குரிய மாண்புமிகு தளபதி அவர்கள் எங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுபடி தான் நாங்கள் நெஞ்சுரத்தோடு நிற்போம். தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புகளுக்கான 151 இடங்களை தமிழக அரசு பறிகொடுத்து விட்டதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 6 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்றுத் தந்தது என்றார். ஆனால் இன்றோ மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டின் இடங்களை இழக்கும் செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை காற்றில் பறக்கவிட்ட தாவேக அரசு, உச்சநீதிமன்றத்தில் வாய்ப்பொத்தி நின்ற தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள். தமிழ்நாடு அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஏன் ஆஜராகவில்லை? மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட இந்த வழக்கில் தொடக்கம் முதல் அலட்சியம் ஏன்? மூத்த வழக்கறிஞரை நியமிப்பதில் கூட ஏன் தாமதம்? நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் எந்த வலுவான வாதங்களையும் எடுத்து வைக்காமல் சரண்டர் ஆனதன் பின்னணி என்ன?
அகில இந்திய கவுன்சிலிங்கின் 2ஆம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது திட்டமிட்டே செய்யப்பட்டதா? தமிழ்நாட்டுக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்புக்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் செய்யாதது ஏன்? 29/5/2026 உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனு என்ன ஆனது? இப்படி பல கேள்விகளை இதனால் பாதிக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவர்கள் எழுப்புகிறார்கள். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் உயிர் பிரச்சனை இது. தாவேக அரசு இதில் உரிய விளக்கத்தை நம் அரசு மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளித்தாக வேண்டும் என்றார். இதுகுறித்து விளக்கமளித்த அமைச்சர் அருண்ராஜ், திமுக ஆட்சியில் 2024இல் 119 இடங்கள், 2025இல் 145 இடங்கள் இந்திய ஒதுக்கீட்டுக்கு தாரை வார்க்கப்பட்டது. இம்முறை 151 இடங்கள் காலியாக இருந்தபோதும் தமிழ்நாடு அரசு உடனடியாக வழங்கவில்லை. கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்டால் 50% இடத்தை மீண்டும் மாநிலத்திற்கே ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதால் நமது மருத்துவ இடங்கள் தமிழக மாணவர்களுக்கே கிடைப்பது உறுதி என அவர் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 31 பேருக்கு அரசு பணி வழங்கியதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற வாதத்தை முன்வைத்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷை டாஸ்மாக் பணியாளர் சங்க நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். அரசு உத்தரவின்படி MRP விலைக்கே இனிமேல் மது விற்பனை செய்யப்படும் எனவும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது எனவும் அந்த சங்கத்தினர் தெரிவித்தனர். அதே நேரம் இதுவரை கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டதற்கு காரணமாக சரக்கு இறக்கும் கூலி, போக்குவரத்தின் போது உடையும் மது பாட்டில்களால் ஏற்படும் இழப்பு, காலி பாட்டில்களை கையாளும் செலவு, லேபிள் ஒட்டுதல், இரவு நேர பாதுகாப்புக்கான காவலாளி செலவு உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை அரசே ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். TNPSC குரூப் 1 பணியிடங்களுக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பணியிடங்களுக்கும் தேர்வு செய்யப்பட்ட 126 பேருக்கும் தலைமை செயலகத்தில் பணி ஆணை வழங்கினார் முதல்வர் விஜய். தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் சட்டத்துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வில் ஈடுபட்டார். கோவை தொழில் அமைப்புகளின் கூட்டமைப்பின் நிர்வாகிகளை சந்தித்தார். அதேபோல் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்களையும் சந்தித்தார். தாவேக ஆட்சிக்கு யாராவது தீங்கு விளைவிக்க நினைத்தாலும் போர்வாளாக கேடயமாக மதிமுக இருக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். நான் எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியை வெற்றி பெற வைக்கின்ற பிரதான சேனாதிபதிகளில் ஒருவனாக நான் இருந்தவன். இன்றைக்கு உங்களோடு இருக்கிறேன். உங்கள் அரசுக்கு ஆபத்து விளைவிக்க எவர் முயன்றாலும் அதை தடுக்கின்ற போர் வாளாக கேடயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நான் எல்லா கட்டங்களையும் கடந்து வந்து விட்டேன். புதிதாக கஷ்டப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இப்போது என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எதையும் எதிர்பார்க்கிறவர்களும் அல்ல. நாங்கள் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸாக இருப்போம். ராணுவம் வருகிற போது முன்னாலே சென்று கன்னிவெடிகளை அகற்றுகிற கூட்டத்துக்கு பேரால் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். MDMK will behave like sappers and miners for Vijay government. இனி எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் 65% வாக்குடன் மிகப்பெரிய தாவேக வெற்றி பெறும் என்றும் எதிர்க்கட்சிகள் என்று யாரும் இல்லை, அதெல்லாம் கொளத்தூரோடு முடிந்துவிட்டது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் மட்டும் தனியா என்பது தேர்தலில் பயணிக்க போறதில்லை. நாம் எல்லாம் சேர்ந்து இனி எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் 65% இந்த கூட்டணி வெற்றி பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், பை எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலாகட்டும், நாம் எல்லாம் இணையும் பொழுது தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 65% நாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். எதிராளிகளுக்கு எல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்ல. உங்களோட விளையாடுற அளவுக்கு
கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்ல. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம்.